ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்னடா இது கடைசி காலில் வந்து ஆனந்திலேருந்து சாச்சலாலேருந்து ரஞ்சித்லேருந்து சத்யா போய் இப்போ சிவகுமாரை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எப்படி எவிக்ட் பண்ணாங்க, என்ன நடக்குது, இந்த பிக் பாஸ் என்னதுடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம வந்து கேட்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரண்ட் இங்கே வந்து இல்லை, ஹை வோல்டேஜ் வந்து இல்லை, ரொம்ப லோ வோல்டேஜாக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி தான் இருக்கும், அதனால தான் திருப்பி வச்சுருக்கேன், கொஞ்சம் லைட் இங்கே படும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் ஆனந்தி கூட எடுக்கிறாங்க, சரியா? ஏன்னா கம்மியாக இருக்குது ஓட்டிங்ட்டு எடுக்கிறாங்க. அடுத்து சாச்சனாக்கு அதுக்கு எடுத்து கம்மி. சாச்சனாக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து பேசி ஒரு வாரம் தள்ளி போடுங்கன்ட்டாங்க. அதனால் அவங்கள தொடலை. இன்னொன்று என்னன்னா கண்டென்ட் உள்ளே கொடுத்துட்ருக்காங்க சாச்சனா. ஸோ அதனால் அப்படி விட்டாங்க. ஆனந்தி எடுத்தவங்க ஆனந்தியாக தூக்கியிருக்கணும். ஆனந்தியை தூக்காமல் வைல்டு கார்டில் அப்புறம் எதுக்கு உள்ளே அனுப்புறீங்க எல்லாத்தையும் தூக்குறதுக்கு? இப்போ சிவகுமார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஓடிட்டு ஆடிட்டு கிடந்தார், கரெக்டாக? ஸோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போராடுறாரு. அப்படிங்கிறப்ப மக்களுக்கு வந்து ஓட்டு இல்லைங்கிறது சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ கடைசியாக இருக்கிறது சாச்சனா, சத்யா, ரஞ்சித்து, அப்புறம் கடைசியாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யாரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் வந்து இதை செய்கிறீங்க? மக்களுடைய ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா எவனும் மதிக்கவே மாட்டீங்க. அது வந்து ஒரு கீரையாக நினைத்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கடாசி எரிஞ்சிடுறீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், மக்கள் வந்து தயவு செஞ்சு ஓட்டு வந்து போடவே போடாதீங்க அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ மக்களுடைய ஓட்டை வந்து புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு முட்டாளாக இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா சாச்சனா தான் மக்களுடைய ஓட்டின்படி கடைசி இடத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இடம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள காப்பாற்றி எங்கே போய் சொம்படிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ அட்லீஸ்ட் ஜாக்லினாச்சும் ஃபஸ்ட் டைம்னு சொன்னீங்களே, அது வரைக்குமாச்சும் கொஞ்சம் சந்தோஷம், அட்லீஸ்ட் அந்த கேமாச்சும் போகும்னு சொல்லிட்டு தான். இல்லை சிவகுமார் என்ன பண்ணுறாரு உள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஆனால் அவரை விட அவரால் டெடிக்கேஷனாக ஏதோ பண்ணுறாரு, விளையாடணும்னு நினைக்கிறாரு, ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, இன்புட் கொடுக்குறாரு. ஆனால் சத்யா என்ன பண்ணுறான் உள்ள, ரஞ்சித் என்ன பண்ணுறாரு, சரியா? அப்போ அவங்கள தூக்க வேண்டியதானே? இப்போ நீங்கள் சாச்சனா சரி கண்டென்ட் கொடுக்குறா, ஆனந்தி ஏதோ ஊர்க்கலையுமே பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுக்கு சிவகுமார்னு முடிவு பண்ணுறீங்க? ஏன்னா அவர் என்ன பண்ணலை உங்களுக்கு? இந்த வீட்டில் கண்டென்ட் கொடுக்குறாரு, எல்லா வேலையும் பார்க்குறாரு, அவர் ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு, அச்சமில்லை கண்டென்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கேப்பா. அது வந்து எவ்வளோ ஃபன்னாக இருக்குது. இப்போ ரஞ்சித்து சத்யா கண்டென்ட்டோட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்க முடியுது. சுஜாவரன் ஏற்கனவே வந்துட்டாங்கப்பா ஃபஸ்ட் பிக் பாஸில், அவங்களும் 2 வாரத்தில் போலையா? அந்த மாதிரி இவரும் போட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டிங்களா? எனக்கு புரியல. அந்த மாதிரியான கன்செப்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சிங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் மூவ். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சரியான மழை, சென்னையில் பயங்கர காற்று. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஷூட்டிங் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. மேபி பிக் பாஸ் வீட்டிலேருந்து புயல் வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இந்த டிலே. அதனால் வெயிட் பண்ணலாம். இவ்வளோ டிலே அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து நெட்வொர்க் இல்லை, ப்ளஸ் லைட்ஸ் இல்லை ஒழுங்காக, ப்ளஸ் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்களேன், லோ வோல்டேஜில் உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இதுதான் நிலைமை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஆட்டத்தை ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி ஆட்டம் வந்து ரொம்ப கேவலமாக போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிகாஸ் ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரைட்ரா சூப்பராக முடிஞ்சிச்சுரா, நல்லா ஸ்பைஸ் அப் பண்ணிங்கடா அப்படின்ற மாதிரி தெரியுதா? இதான் பிக் பாஸ் வீட்லேயே வந்து விஜய் சேதுபதியோட நிலைமையோ. லைட்டை திருப்பாத திருப்பிட்டாயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ பிக் பாஸோட வீட்டோட நிலைமையும் இப்படி தான் இருக்குது. என்னடா இருட்டிலேருந்து பேசுறியா அப்படின்றீங்களா? ஆமாங்க, இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டேன்னா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.